ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும், ஏதாவது கிரகங்களால் நமக்கு நன்மைகள் இந்த மாதம் உண்டா, அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த மாதம் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் குரு பகவான். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி உங்கள் லக்னத்துக்கு வர்றார். அப்படி இருந்தால் என்ன பலன்? இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்ச பணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள், விரயங்கள், நஷ்டங்கள் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் நமக்கு மன உளைச்சல்கள், இந்த நிலைமைகள் மாறி ஒரு இறை அருள், ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்பயுமே குரு நம்முடைய லக்னத்தில் இருக்கும் பொழுது இறைவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் மெயினாக காரணம். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இந்த அக்டோபர் 18க்கு அப்புறம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, அக்டோபர் 18க்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கோ கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும். இது வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் தள்ளி போயிருக்கு, அல்லது சுபகாரியங்கள் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் நிறைய உருவாகும். அது இல்லாமல் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை, அல்லது குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தைகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் அக்டோபர் 18க்கு அப்புறம் கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் பொதுவாகவே இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் இது அக்டோபர் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வரைக்குமான காலங்கள். இந்த காலத்தில் நீங்கள் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன செவ்வாய் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு இந்த மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் வந்துடுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதம் முழுவதுமே. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அது மட்டுமல்ல மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் நிறைய நீங்கள் சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு இதெல்லாமே அனுபவிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் முதல்ல சொல்லிட்டேன், பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும். பட் இருந்தால் கூட இந்த மாதத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிக்குரியவர் புதன் 4ஆம் இடத்துல இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்கள் முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றாரு. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய காரியங்கள் நல்ல விதமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்க்குறீங்க, தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, அத்தனை விதமான தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது இருக்குது. உறவுகளால் நன்மை, ஏன்னா எனி இன்லாஸ் உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இந்த மாதம் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு பெருசாக ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எதுவும் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை பெரிய லெவலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது,
ப்ரொஃபஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. உங்கள் சர்வீஸ்க்குரிய குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுங்க, இந்த மாதம் 18ஆம் வரைக்கும் குரு அங்கே தான் இருக்காருன்னு சொன்னேன். யாரெல்லாம் வேலையில் இப்போ குறிப்பாக இந்த மாதம் சனி பகவானுடைய பார்வை உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்கங்கிறவங்களும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை ஏதோ ஒரு விதத்தில் அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது எல்லாமே எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்துக்கு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். பட் வேலையில் நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு 18ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதெல்லாம் நான் வேலையை விட்டு வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனி மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறையா உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மேரிட்டல் லைஃபு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, அல்லது திருமணமே வேண்டான்றவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ 18ஆம் தேதிக்குள்ளே டிவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் மெடிசன்ஸ் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த்துனால நிறைய அஃபெக்டிவாக ஆகிறதுக்கு, குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பாதிப்படைவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. அதனால நமக்கு பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரும் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் செக்யூரிட்டி இதெல்லாம் ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் உங்களுடைய அதாவது நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. எதுவுமே இந்த மாதம் லாபகரமாக இல்லை. ஸோ நீங்கள் அரசியலில் இருக்கீங்கனாலும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இல்லை. அதனால் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான நல்ல ஸ்கில்டு லேபர் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணிடுங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கையோ காளியையோ வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய வழிபாடு, அவருடைய பெரிய திருவடியை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.